லிஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லா தேங்க கூழங்கல் ஆறு. ஷிவ் வியூ பாரு, செமையாக இருக்கு. ஃப்ரண்ட்டு சட்டர் அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டை வந்து அடுத்த செக் போஸ்ட், அதாவது வளைச்சலில் வந்து கொடுத்துட்டு தான் நம்ம வெளியே போக முடியும். சன்லைட் எப்படி விழுகுது பாரு. யானை சாமியாக கிடக்குது. மார்னிங் வியூ பாருங்க. நம்ம வால்பாறையில் சிறுகுன்றா ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி வழியாக ரிட்டன் போகலான்ட்டு, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலான்னு நேரமே கிளம்பிட்டோம். லிஸ்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக இது எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஹீட்டர் போட்டோமே. வெளியே தான் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைமாக வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடில் ட்ராவல் பண்ணுறேங்க. நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் இந்த ரோட்டை பற்றி, பயங்கரமான ரோடுன்னு. நம்ம நேரடியாக ஃபஸ்ட் டைமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம வால்பாறையில் கூழாங்கல் ரிவர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நேற்று இந்த வழியாக தான் வந்தோம், போனோம். நிறையா கூட்டமாக இருந்தது, நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நம்ம நிறுத்தி கூழாங்கல் ரிவரை பார்த்துட்டு போவோங்க. இதேங்க கூழாங்கல் ஆறு. நேற்றெல்லாம் இந்த இடத்துல கூட்டங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. பேர்ட்ஸும் நிறையா இருக்குது. பேர்ட்ஸ் நிறையா இருக்குது. எப்படி இருக்குன்னு பாரு. டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆயிடுச்சுங்க. ஷிவ் வியூ பாரு, செமையாக இருக்கு. லெஃப்ட் சைட் தண்ணியில் மிஸ்ட்டு. சோலையார் டேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மலைப்பாதை. இது வந்து அதிரப்பள்ளி ரோடு. இங்கே தான் வந்து சோலையார் டேம் இருக்குது. நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம சோலையார் டேம் போயிருந்தோம். போகிற வழியில் நம்ம பெரிய டஸ்கரெல்லாம் கூடி பார்த்தோம். அது போக ஒரு சில பிளேசஸ் வால்பாறையில் போயிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது அதிரப்பள்ளி ரூட்டு, அது போக அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரூட்டில் மார்னிங் 7 o'clock பார்த்திங்கன்னா பெருசாக எந்த வெஹிக்கிளுமே கிடையாது. ரோடு ஃப்ரீயாக இருந்ததுங்க. இங்கேருந்து பார்த்தா டேம் அந்த
சட்டர் ஓப்பன் பண்ணுற இடம் தெரியுதுங்க. நம்ம சோலையார் டேம் தாண்டி கொஞ்சம் தூரம் அதிரப்பள்ளி ரூட்லேயே போயிட்டு ஒரு 2 டர்ன் கீழே இறங்கினோம்னா நம்மளால் தண்ணி வெளியே போகிற சைடை ஃப்ரண்ட் சைடை பார்க்க முடியும். தண்ணி எதுவுமே வெளியே திறந்து விடலைங்க, ட்ரையாக இருந்தது ஃப்ரண்ட் சைடு பார்க்குறக்கு. ஃப்ரண்ட்டு சட்டர், ஃப்ரண்ட்டில் சட்டர் பாருங்க. நம்ம நிறுத்தி இறங்கியெல்லாம் பார்க்கலைங்க. நம்ம அதிரப்பள்ளி ரூட்டில் கொஞ்சம் நேரமே போனால் அனிமல்ஸ் எதாவது பார்க்கலான்னு நம்ம குயிக்காக கிளம்பிட்டோம். செக் போஸ்ட் நினைக்கிறேன். அது வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எல்லை முடிவு. இன்னும் கேரளா செக் போஸ்ட்டு வரலேன்னு இனிமேல் தான் வரும். ரோடு ரொம்பவே மோசமாக இருக்குங்க. வால்பாறையில் ரோடு நல்லா இருந்ததுங்க. இப்போ கேரளாக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எதுவுமே இல்லைங்க. சைடில் அந்த பேரிகார்டெலாம் எதுவுமே இல்லை, ஓப்பன் தாங்க எல்லாம். நடுவில் ஒயிட் லைன் கூட இல்லைங்க. எதுக்கெல்லாம் வண்டி வந்தாலும் கொஞ்சம் சிரமம். எப்போவுமே புதுசாக ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோம்னா ரொம்பவுமே கவனமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது ரொம்பவுமே நல்லதுங்க. நம்ம செக் போஸ்ட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம் பர்மிஷன் வாங்கிட்டு. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குதுங்க. வால்பாறையிலேருந்து தமிழ்நாடு செக் போஸ்ட் தானதையும் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளார மறுபடியும் இன்னொரு செக் போஸ்ட் வருதுங்க, கேரளா செக் போஸ்ட்டு. இங்கே வந்து நம்ம கார் நம்பரு, நம்ம ஃபோன் நம்பரு, எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறோம் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டை வந்து அடுத்த செக் போஸ்ட், அதாவது வளச்சலில் வந்து கொடுத்துட்டு தான் நம்ம வெளியே போக முடியும். செக் போஸ்ட் தானதையும் கொஞ்சம் வீடுகள்லாம் இருந்ததுங்க. இப்போ காடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் வீடுகள்லாம் எதுவும் இருக்காது. எப்படி இருக்குன்னு பாருங்க. குட்டி குட்டி ஃபால்ஸாக இருக்குங்க. வெளிச்சமே உள்ள வரலைங்க ஒரு சில இடத்துலலாம். கையில் எல்லாம் வந்துச்சுன்னா சிரமம். சன்லைட் எப்படி வருதுன்னு
இங்கே லெப்பார்டு ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. லாரி, டூ வீலர் எல்லாமே வருதுங்க. சன்லைட் எப்படி விழுகுது பாரு ரோட்ல. ரோடு நல்லா இருந்தது, இப்போ டேமேஜ் ரோடு. வியூ பாருங்க, ரைட் சைடில் யானை சாணியாக கிடக்குதுங்க. இப்போ தான் கிராஸ் ஆயிருக்குமா. வேறு எந்த சவுண்டுமே இல்லைங்க, நம்ம கார் சவுண்டு, நம்மளோட சவுண்ட் மட்டும்தாங்க. அது போக பேர்ட்ஸு, பூச்சிக சவுண்டு. டவுன் இறங்குதுங்க. அதிரப்பள்ளி ரூட்லேயும் கொண்டையூசி வளைவெல்லாம் இருக்குங்க. சின்ன ரோடு. யானை இப்போ தாங்க போயிருக்கு, சாணி போட்டிருக்கு ஃப்ரெஷ்ஷாக. பாருங்க எப்படி இருக்கு, மரம் நல்லா இழுத்துள்ளி.
எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ளாட் ஆகிடுச்சு. மேபி இங்கே அனிமல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிவருங்க, தண்ணி சவுண்ட். கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பக்கம் வந்துட்டோம், அதிரப்பள்ளி பக்கம். பைபாஸ் வழியாகவும் இல்லை, நம்ம கோயம்புத்தூர் வழியாகவும் இல்லை. கிட்டத்தட்ட அடுத்த செக் போஸ்ட் பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சண்டேங்க, நிறைய பைக்கர்ஸு காருமே நிறைய வந்துச்சு. அதுக்கால அனிமல்ஸ் எதுவுமே பெருசாக பார்த்தீங்க. நம்ம வாங்கிட்டு வந்த செக் போஸ்ட் ரெசிப்டை வலசல் செக் போஸ்ட்டில் கேட்பாங்க. அங்கே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம்.
வந்ததையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயும் இந்த ஃபால்ஸ் பார்த்தோம். பயங்கரமாக இருந்தது, கூட்டம் நிறையா இருந்தது. ஸோ நம்ம டைம் இல்லாதனால அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் போகலான்ட்டு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா மங்கீஸ் குரூப்பாக ரோட்டில் பிளாக் பண்ணி நின்றுட்டு இருந்தது. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தாங்க வந்திருக்கோம். இப்படிக்கெல்லாம் கூடாதுங்க. விவரங்க ஃபால்ஸ் இந்த பக்கம் ரைட் பார்த்து அதிரப்பள்ளி ஃபால்ஸில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 60 ரூபா, கிட்ஸு பிலோ 12க்கு வந்து 15 ருபீஸ்ங்க. அப்போ கார் பார்க்கிங் 40 ருபீஸ். ஃபால்ஸ் பாருங்க. போக ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸுங்க. நிறைய மூவிலெல்லாம் வந்து இந்த பிளேஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கீழே போய் வந்து வீடியோ எடுத்துருக்காங்க ரீசெண்டாக. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கலாம். நம்ம மேலே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதோ அதே மாதிரி இந்த ஃபால்ஸை கீழே போய் நின்னோம்னா டபுள் மடங்கு வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கு வந்து ஒரு 500 மீட்டர்ஸு ஒரு 45 டிகிரியில் இறங்குற மாதிரி இருக்குங்க. ஷிவ் வந்து கொஞ்சம் இறங்குறது கஷ்டம். ஸோ நம்ம ரிட்டன் கிளம்பலான்ட்டுங்க. டைம் வேறு நமக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கீழே போய் பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரிவரில் பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு இருந்ததுங்க. கயிறு கட்டி குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபால்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குது. வரும்போது ஈஸியாக வந்துட்டேன், திரும்ப போகும்போது கஷ்டமாக இருக்கு. நம்ம இப்போ அதிரப்பள்ளியிலேருந்து கிளம்பிட்டேங்க. இப்போ நம்ம ரிட்டன் வந்து திருச்சூர் வழியாக பைபாஸில் போகலான்னு, கோயம்புத்தூர் வழியாக திருப்பூர். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த அதிரப்பள்ளி ரிவர் ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்குங்க. கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம பார்க்க முடியும் ரிவர். பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் இதே ரோடு தான். இப்போ பைபாஸ் பக்கம் வந்துட்டேங்க. இதில் லெஃப்ட் எடுத்து யூடர்ன் போட்டோம்னா நம்ம பைபாஸ் ஜாயின் பண்ணிடலாம். ரைட் எடுக்கணுங்க போய். வந்துருக்கலாம். பைபாஸ் ஏரியாச்சுங்க. நேர் ரோடு தான். இனி ஒரு நார்மல் ஸ்பீடில் கன்டினியூஸாக போயிட்டே இருக்கலாங்க. நம்ம அதிரப்பள்ளி போகிறதுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரோம்னா இந்த பைபாஸ் வழியாகவும் வரலாங்க. திருச்சூர் வந்துட்டு நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம அதிரப்பள்ளி செக் போஸ்ட்லேருந்து வால்பாறைக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம்.
கொஞ்சம் ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். நம்ம வால்பாறையிலேருந்து வந்தோம்னா ஹில்ஸ் இறங்குற மாதிரி இருக்குங்க. இதாங்க டனல், குதிரன் டனல். இந்த டனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும். இந்த ஏரியா கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸிங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூர் வரோம்னா நமக்கு நிறையா டைம் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டனலுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வேறு பிளேஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். Thanks for watching this video.